அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நான் தான் நிரந்தர தலைவர் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், நான் தான் தலைவர் அப்படின்னு அன்புமணி இன்னொரு பக்கம் சொல்றாரு. இந்த மாதிரியான இருவேறு கருத்துக்கள் தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? என்ன நடக்கிறது பாமகவில்? இல்லைங்க, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு செயலை செய்கிற போதும் மிகவும் யோசிப்பார். அதை இந்த முடிவை எடுத்த பிறகு அதுல உறுதியாகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர். எனவே இது ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருவருக்குள்ளாக ஒரு தீர்க்க முடியாத சிக்கல் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் தொடர்ந்து இந்த மோதல் நீடித்துக் கொண்டே வருகிறது. திரு முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக நியமிப்பிற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்து அறிவித்த போது அன்புமணி எதிர்த்து தெரிவித்தார். அந்த எதிர்ப்பு தெரிவித்தது இவருக்கு அது வெளிப்படையாகவே பொதுக்குழு தெரிவித்தது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை என்றுதான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நீள நிச்சயமாக பாமகவுக்குள் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடும். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், தந்தை ஆதரிப்பதா மகனை ஆதரிப்பதா என்கிற ஒரு குழப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற இல்ல, நீங்கள் சொல்வதை போல் முகுந்தனை முன்வைத்து பேசினதுதான் கோவம் அப்படின்னா, தற்போது திரு முகுந்தன் பரசுராமன் அன்புமணியோட இல்லத்திற்கு வந்திருக்காரு, இங்க பேசுறதுக்காக வந்திருக்காரு. இல்ல, அது என்னங்க, சொந்த தாய்மாமன் அன்புமணி. இப்போ அவர் நம்மால் எதுக்கு இந்த பிரச்சனை என்று நேரடியா போறதுக்கான வாய்ப்பு. இப்ப நம்மளாலதான் ஒரு பெரிய இயக்கத்துல அப்பா தாத்தாக்களும் மாமாக்களும் பிரச்சனை உருவாயிருக்கிறது என்கிற அந்த எண்ணத்துல போறாரு. ஆனா கூட தான் சொல்லியதை அன்புமணி கேட்கவில்லை என்கிற கோபம் டாக்டர் ராமதாஸ் உருவாகியிருக்கிறது. எனவே அவர் யாருடைய கருத்தையும் கேட்டு சமாதானமாக அவர் விரும்பவே இல்லை. நான் கூட முக்கியமான தலைவர் அவரை சந்தித்து அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் கூட சொன்னார். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் தேர்தல் நெருங்கிய அந்த நேரத்தில் நிச்சயமாக யாரோ ஒரு விட்டுக் கொடுத்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். கூட்டணி தொடர்பான குழப்பம் தான் இதற்கு காரணமா? இல்ல, அது ஏற்கனவே உருவானதுங்க. இப்ப அது அடுத்து மீண்டும் உருவாகிவிடக் கூடும் என்கிற எண்ணத்திலும் அது உருவானது உண்மைதான். கடந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனர் ஒரு முடிவும் தலைவர் ஒரு முடிவுமாக இருவேறு முடிவுகள் அங்கே பேசப்பட்டது உருவானது. ஆனால் ஒரு ரெண்டு முடிவை செயல்படுத்தினாங்க. இப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேறு மாதிரியே முடிவு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் விரும்பினாக சொல்லப்படுகிறது. அந்த முடிவுக்கு மாறாக அன்புமணி ஏதாவது செய்துவிடக்கூடும் என்கிற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் முன்கூட்டியே திட்டமிட்டு அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக சொல்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு பணிப்போராக நீடிப்பு தான் வாய்ப்பு. ஏன்னா குடும்பத்தில் எல்லோரும் பேசி ராமதாஸ் புரிவாக அவருக்கு தெரியுங்க. அவர் சொந்த மகனை இவ்வளவு வீரியமாக அவர் எதிர்ப்பதற்கு ஓரிரு நாள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் அல்ல, நீண்ட காலமாக புகைந்து கொண்டிருந்தது. இது உச்சத்துக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக முடிவுக்கு உடனடியாக வரும் என்கிற எண்ணம் நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. சரி, இன்றோ நேற்றோ கிடையாது, இது நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். பாமக தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கள தகவல்களையும் வழங்கியிருந்தார்கள். சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இருவரும் ஒன்றாக மேடை ஏறுவார்கள் என்பதான தகவலை தான் திரு ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருந்தார். ஒருபுறம் ராமதாசின் இல்லத்தில் தைலாபுரத்தில் பாமகவின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் அன்புமணியின் இல்லத்தில் முகுந்தன் பரசுராமன் வந்திருக்கிறார் சந்திப்பதற்காக. அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இருவரும் ஒன்றாக மேடையில் தோன்றுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி.